இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 13 16 வரை உள்ள இறைவசனங்களை பற்றி தியானித்து வாழ்வாக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய உலகிலே உப்பாக ஒளியாக தாம் தேர்ந்தெடுத்த சீடர்களும் தாம் அன்பு செய்யும் அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்று சிறப்பாக இன்றைய நாளிலே அழைக்கிறார் இறைவன். எனவே அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். உப்பானது எல்லா வகையான உணர்விற்கும் சுவையை தருகிறது. நமது உடலுக்கு வலிமையும் வளமையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கிறது. அதுபோல நமது அன்பான வார்த்தைகள், கனிவான செயல்கள் மற்றும் நற்பண்புகளால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் கடவுளின் அன்பின் சுவையையும் காட்டிட வேண்டும். எனவேதான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்கிறது நமது தமிழ் பழமொழி. அடுத்து, உப்பு உணவுகள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது, பதப்படுத்துகிறது. அதுபோல உலகில் பாவங்களும் தீமைகளும் பெருகி இறைவனை மறந்து வாழும் இன்றைய இளம் தலைமுறையினரை தீமையிலிருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் தடுப்பு சக்திகளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். உவர்பற்ற உப்பு, சாரமிழந்த உப்பு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படும். எந்த மண்ணிலிருந்து வந்ததோ அந்த மண்ணில் கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் என்பது கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் எச்சரிக்கை. சாரம் இருக்கிற வரைதான் உப்புக்கு மதிப்பும் மரியாதையும். அதே போன்று கிறிஸ்தவர்களும் எப்பொழுதும் சாரமுள்ளவர்களாக, கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக, சமுதாயத்திற்கு வளம் சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். உலகிற்கு உப்பாக நாமும் சுவையூட்டி, தூய்மைப்படுத்தி, குணப்படுத்தி, பாதுகாத்து, பிறருக்கு பயனுள்ளவர்களாக, மறைந்திருந்து உதவுபவர்களாக வாழ முற்படுவோம். இரண்டாவதாக, இயேசு நம்மை பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்றும் கூறுகிறார். ஒளி இருக்கும் இடத்தில் இருள் மறைந்து விடும். மறைவாய் உள்ளது அனைத்தும் கண்களுக்கு தெளிவாக தெரியும். ஒளி தானும் ஒளிர்ந்து தம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஒளிர்விக்கும் ஆற்றலுடையது. அதுபோலத்தான் இயேசு என்னும் ஒளியை ஆடையாக அணிந்துள்ள நாமும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி அவரை போல வாழ்ந்து, அவரை போல பிறருக்கு நன்மைகள் செய்து அவரின் சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கிறார். உலகிற்கு ஒளியாக வந்து தமது வாழ்வாலும் வார்த்தையாலும் உடனிருப்பாலும் நற்செயல்களாலும் தியாகத்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்து இறுதியில் தன்னையே பலியாக்கி உயிரை கொடுத்து விண்ணகத் தந்தையை பிரதிபலித்து இறையன்பை உலகிற்கு எடுத்துரைத்த நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் இன்றைய நவீன உலகிலே உப்பை போல, ஒளியைப் போல நம்மை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் கரைத்து சான்று பகரவும், நாமும் இறை அன்பில் ஒளிர்ந்து பிறரையும் ஒளிரச் செய்யும் கலங்கரை தீபங்களாக வாழ இறை அருளை இறைஞ்சுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.